செத்த பாம்பு அடிச்சிருக்காரு விஜய். என்ன சொல்லியிருக்காரு மதுரை ஹைகோர்ட் நீதிபதி? ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள சிபிஐ இந்த வழக்கு விசாரணை முடித்து அறிக்கை தாக்கல்னு சொல்லிட்டார் அவர். சொல்லிட்டார்ல. இப்போ சிபிஐ விசாரணை பண்ணுவாங்கல்ல. அந்த சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள இந்த செயினில் வந்து அத்தனை பேரையும் கொண்டாடுவாங்கல்ல. அப்போ கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன் பண்ணலத? இதுக்கு மேலே உத்தரவு போட்டது யாரு கேட்டிங்களா? சிஎம் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உடனடியாக 5 பேரை டிஸ்மிஸ் பண்ணி அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்து இன்றைக்கி விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியா? டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. எஸ்பியை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டார். கேஸை சிபிஐக்கு மாற்றிட்டார். ஆகஸ்ட் 20 வழக்கு விசாரணை முடிய போகுது. இத்தனை பெரிய போராட்டத்தை கூப்பிட்டு வச்சு என்ன கேட்டீங்க? உருப்படி ஏதாவது பேசுனீங்களா? அப்போ உங்களுக்குள்ள என்ன அடிப்படை புரிதல் இருக்குது? காவல்துறை எக்ஸஸ் என்பது எல்லா ஆட்சியிலையும் இருக்குது. முதல் போராட்டம் தானே. முதல் போராட்டம் எந்த போராட்டம் மறுத்துட்டான்? முதல் போராட்டமே சொத்தையாக இருந்தால் அப்புறம் எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வரும் மக்களுக்கு? முதல் போராட்டத்தில் ஒரு கண்டென்ட் வேணாமா? பேசுறதுக்கு கண்டென்ட் வேணாமா? 4 கேள்வி கேட்கறது எவன் வேணாலும் கேட்கலாம். நாங்களும் தான் கேட்டோம். நாங்கள் கேட்டால் ஒரு 50,000 பேருக்கு போகும். நீங்கள் கேட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களுக்கும் போகும்ல. ஏன் அந்த வாய்ப்பை வீணடிக்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வீணடிக்கக்கூடிய உங்களை எப்படி தலைவராக ஏற்றுக்க முடியும்? நீங்கள் நான் வந்தா இதில் இருக்கக்கூடிய சிஸ்டமிக் ப்ராப்ளம் இப்படி இருக்குது. காமராஜர் ஆட்சி காலத்தில் இது நடந்தது. கலைஞர் ஆட்சி காலத்தில் இப்படி நடந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இப்படி நடந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சியில் இப்படி நடந்துச்சு. எடப்பாடி ஆட்சியில் நடந்துச்சு. இவர் ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு. அப்போ ப்ராப்ளம் வந்து முதலமைச்சர்கிட்ட இல்லை. ப்ராப்ளம் வந்து முதலமைச்சர் சரி செய்ய வேண்டிய சிஸ்டமில் இருக்குது. அப்போ முதலமைச்சராக இருந்த அத்தனை பேருமே இந்த சிஸ்டத்தை சரி பண்ணலை. அதனால காவல்துறை எக்ஸஸ் நடந்திருக்கு. நான் முதலமைச்சராக வந்தால் இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கையை நான் எடுப்பேன், இதை செய்வேன். அப்போ 10,000 பேர் கூடியிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் இதை கூட எழுதி தரலையா உங்கள் ஆளுங்க? இதை கூட எழுதி தரலையா ஜான் ஆரோக்கியசாமி? இல்லை ஆதவர்ஜன் எழுதி தரலையா? இப்போ புதுசாக வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு அறிவுஜீவி, அவர் எழுதி கொடுக்கலையா? ஆதவர்ஜனை வந்து எண்ணிக்கையை கூட்டி சொன்னார். 34ன்னு கூட்டி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் அதை சரி செஞ்சு 24 மரணங்கள் அப்படின்னா சரி. ஏன் 478 மரணம் எடப்பாடி ஆட்சியில் நடந்திருக்கு? அது ஏன் உங்கள் கணக்கு தெரியல? ஏன் தெரியல? எடப்பாடி ஏன் கேட்கல?